ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன எபிசோடில் லும்பினிலாம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம லும்பினிக்கு கிளம்பும் போதே நம்ம அந்த ரூம்ஸை வந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்தாச்சு. லும்பினிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பஸ்கிட்ட வந்து நம்ம அங்கே லஞ்சு நல்லா சுட சுட சாம்பார், ரசம், பொரியல்னு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோங்க. பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு அங்கேருந்து போக்ரா வரும். போக்ரா எப்படின்னா இது வந்து அன்னபூர்ணா ஹிமாலயாஸில் இருக்கக்கூடியது இந்த போக்ரா. இது வந்து எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் நேபாளில் இருக்குதுங்க. இது இங்கே வந்து நிறைய பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப நிறைய இருக்குது. நேச்சுரல் பியூட்டி வேறு சூப்பராக இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க போக்ராவை அப்படின்னா, டூரிசம் கேபிட்டல் ஆஃப் நேபாள்னே சொல்லுவாங்க. அவ்வளோ அழகு நிறைஞ்சது. பாருங்களேன், நான் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அன்னபூர்ணா ரேஞ்சு வந்து சைடில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து போக்ரா போகிறதே மலையில் ஏறி ஏறி இறங்குவோம் நம்ம. அப்படி வந்து இருக்கும் மலை. இது வந்து இங்கேருந்து போக்ரா போகிறதுக்கு, இந்த லும்பினிலேருந்து போக்ரா போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 to 230 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து 7 to 8 ஹவர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி நம்ம போகணும் போக்ராக்கு. இந்த ரூட் பார்த்திங்கன்னா இது எப்படி போகுது அப்படின்னா, பூட்வால் அண்டு கிளைம்பு தான்சேன், அதாவது இந்த பூட்வால் மலை மேலே ஏறி ஏறி தான் இறங்குது. போகும்போதே தெரியும் நமக்கு. நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. சும்மா டமார் டுமார்னு ஒரு சமயம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரோடு, ஒரு சமயம் மலைப்பாதை இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்துச்சு. ரொம்ப டேலண்ட்டாக தான் ஓட்டிகிட்டு போனார் டிரைவரு. பாருங்கள், நம்ம வரும்போதே அந்த பாதை கூட தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பாதையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். கிட்டத்தட்ட 7 to 8 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். நம்ம அங்கே போகும்போது நைட்டே ஆயிடுச்சு. நம்ம மத்தியானம் முடிச்சுட்டு சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்புனோம். அங்கே போகும்போது நைட்டு ஆயிடுச்சு போக்ராக்கு போகும்போது. ஆனால் போகிற இடமே பாருங்களேன், அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த அன்னபூர்ணா ரேஞ்சு வந்து நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, இந்த மலைகள், அருவி, இந்த ரோடு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். ஏன்னா இமயமலை கிட்டக்க தானுங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சீனிக் பியூட்டினா நமக்கு போகிற அந்த அலுப்பே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. சைடில் ஃபுல்லாக அந்த மலையும் கலர் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு பார்த்தா அந்த மாதிரி, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தா நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு இடத்துல நடுப்புற அப்படியே ஆறு ஓடுது. அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு போனோம். அது கூட கென்டக்கி ரிவர்னு கூட சொன்னாங்க. அது மாதிரி அப்படி ஒரே பாறையாக இருந்துச்சு அந்த ஆறு. அது மாதிரி ஓடிச்சு. அப்படியே மேலேருந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு அந்த பாறையாக இருக்கிற ஆறு. அப்புறம் பார்த்தா அது பக்கத்துலேயே போயிட்டோம். அப்படின்னா மலை ஏறி இறங்கி அது பக்கத்துலேயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஏறி ஒரு 2 மலை ஏறி இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவல். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என்னென்ன இங்கே பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேவா லேக் அப்படின்னு இருக்கு. அங்கே போட்டிங், அங்கேயும் ஒரு நாளைக்கு போனோம். அது ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன். இந்த வீடியோலே லாஸ்ட் வந்து அந்த லேக் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஆனால் அப்புறம் அந்த போட்டிங்கும் போனோம். அது அப்புறம் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த போட்டில் போயிட்டு அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும், பராகி டெம்பிள்னு. அது வந்து போயிட்டு வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இந்த போக்ராவில் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னா, இந்த தவீஸ் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தோம். அதெல்லாம் பின்னாடி வீடியோவில் நான் போடுறேன். அங்கே வந்து விந்தியா பாஷினி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அந்த டெம்பிளும் போயிட்டு வந்தோம். அதுவும் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி போடுறேன் நான். அப்புறம் பூம்டிகாட் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போனோம். அப்புறம் சரங்கோட்னு சொல்லிட்டு அங்கே பஞ்சமுகி விநாயகா டெம்பிள் இருந்துச்சு. அங்கே போனோம். அங்கே சன்ரைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மத்தியான நேரத்தில் போனோம், அதனால் அதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க போக்ரா. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் சைடு வியூ எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த போக்ராலாம் நம்ம பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொன்னோம்னா செப்டம்பர் டு நவம்பரு, மார்ச் டு மே. இப்போ நாங்கள் கூட ஏப்ரலில் தான் போயிட்டு வந்தோம். இந்த டைம் தான் வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல சீசன். அப்போ தான் வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு க்ளவுடெலாம் கிளியராக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு மவுண்டைன் வியூஸும் ரொம்ப சூப்பராக தெரியுமா.
அந்த மாதிரி. அப்புறம் குப்தேஸ்வர் மகாதேவ் கேவ்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் போயிட்டு வந்தோம். போக்ராவில் இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள். இந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து லும்பினி கார்டன்லேருந்து போக்ராக்கு போகிறது தான் நான் போட்டிருந்தேன். போகிற வியூஸ் பார்த்தீங்கனாலே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு அதை விடுறதுக்கு மனசே இல்லை. அப்புறம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைச்சரிவுகளில் கட்டியிருந்தாங்க, அதுக்கும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். மலைச்சரிவுகளில் அப்படியே இது போட்டு பேஸ்மெண்ட் போட்டு நல்லா கட்டியிருக்காங்க. மாடி வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. சரிவுகளில் நிறைய வீடுகள் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இந்த ஸ்டெப்பில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெரேஸ் ஃபார்மிங், அது மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க நிறைய. அந்த மாதிரியும் நான் பார்த்தேன் இந்த மலைச்சரிவுகளில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அன்னபூர்ணா ரேஞ்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 6-7 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் 6-7 மணி நேரம் பார்த்ததை உங்களுக்கு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம ஹிமாலயா கிட்ட போகிறோம் இல்லைங்களா, மலைப்பகுதிகள்லாம் எப்போதுமே அழகாக இருக்கும். நம்ம இங்கே கூட ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் எப்படி இருக்கும், போகிற வழியே நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமே. அதே போல் தான் அங்கே நேபாள்லேயும் போகிற வழியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மலைகள், மலைச்சரிவுகள், அதுக்கு நடுப்புற போகிற பள்ளத்தாக்குகள், அந்த வீடுகள், அந்த சரிவுகளில் கட்டியிருக்கிற வீடு, இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வந்தாச்சு நம்ம போக்ராக்கு. நான் இப்போ காமிக்கிறது தான் நம்ம இங்கே தங்கி இருந்த காட்டேஜு. இந்த காட்டேஜுக்கு எழுத்தாப்பில் தான் ஒரு 360 அப்படியே எடுத்திருக்கிறேன். இந்த காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த காட்டேஜில் என்ன ஒரு ட்ராபேக்னால், எங்களுக்கு ஹாட் வாட்டர் வரல அந்த ரூமில். இந்த 3 ரூமுக்குமே ஒரு 3 ஹோட்டல் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. 250 மெம்பர்ஸ் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் இந்த பிளாக்கில் 3 ரூமில் தங்கியிருந்தோம். இந்த ரூம் தாங்க பங்க் பெட் மாதிரி. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான். கீழே நானும், மேலே எங்கள் வீட்டுக்காரரும் தங்கியிருந்தோம். இவங்க விஜயவாடாக்காரங்க, வைசாக்காரங்கெல்லாம் அங்கே பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட் சைடு தான் இந்த லேக் இருந்துச்சு. இது பேவா லேக்குன்னு சொல்லிட்டு. இந்த லேக்லேயும் நாங்கள் போட்டில் போனோம். ஆனால் அந்த போட்டில் போனதே ஒரு பெரிய அட்வென்ச்சர். நான் உங்களுக்கு பின்னாடி அந்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த லேக்கை தான் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்த உடனே பார்த்தோமா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் போகல, இது ஜஸ்ட்டு ஃபோட்டோ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம போனதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். நான் அங்கே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம லும்பினிலே கார்டன்லேருந்து போக்ராக்கு வந்த இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இயற்கை அழகு பொருந்திய ஒரு காணொளி இது. இப்போ கூட பாருங்கள், இந்த லேக்குக்கு பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலைகள்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீனிக் பியூட்டி தான் சூப்பர் இது. இந்த அடுத்த காணொளி வந்து நான் முக்திநாத் போகணும். அப்பா செம்ம அட்வென்ச்சருங்க. அந்த முக்திநாத் காணொளி வந்து நான் அடுத்த வீடியோவாக போடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போக்ரா சீனிக் பியூட்டி வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். பாருங்களேன், அந்த போட் ஓட்டிகிட்டு வர்றதே என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அமைதியாக, இந்த அமைதியான நதியினிலே ஓடம்ன்ற மாதிரி அவர் ஓட்டிகிட்டு வராரு. இந்த படலிங் போட்டும் உண்டு, இந்த போட்டு வந்து நம்ம ரோ பண்ணிட்டு போகிற போட்டும் உண்டு. ரெண்டுத்துலேயுமே நம்ம போகலாம். இது வந்து கௌரி காட்னு போட்டுருந்துச்சு இந்த இடம். இந்த லேக் இருக்கிற